தெரியுமா? தமிழ் தெரியுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியா? ஸோ நான் பத்திரிகை பார்த்து தெரிந்து கொண்ட பொழுது இது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டை விட்டு சென்ற ஒரு தமிழன் தன்னுடைய குடும்ப உறவை எங்கிருந்து அவர்கள் வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள, அந்த வேரை தெரிந்து கொள்ள வந்து திருவண்ணாமலை பல கிராமங்களுக்கு சென்று பல பேருடைய உதவியால், குறிப்பாக தம்பி பரணிதரன் என்ற ஒரு பேராசிரியர் மூலமாக அவர் வந்திருக்காரா? நீங்கள் தான் நிறைய வாழ்த்துக்கள் தம்பி, உங்களோட முயற்சிக்கு மூலமாக அவரை இங்கு கொண்டு வர முடிந்தது. மேலும் அடுத்தபடியாக நமது கிராமத்தை சேர்ந்த, நமது கிராமத்தின் மண்ணின் மைந்தன் எம்என் ராஜேந்திரன் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று தெரியும். ஏனெனில் இந்த கிராமத்தை என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்பது நன்றாக தெரியும். அதனால் அவரை இந்த விழாவிற்கு அழைப்பது நல்ல முறையில் அமையும் என்பதனால் அவரையும் தொலைபேசியில் தான் அழைத்தேன். பல நெருக்கடியான நிலையிலே பல ஆய்வு கட்டுரைகள், பல ஆராய்ச்சி பட்ட படிப்புகளை வழங்குகின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் சென்னை மாநில கல்லூரியினுடைய வரலாற்று துறையினுடைய பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் 10க்கும் மேற்பட்ட பிஹெச்டி உங்க ஊருக்காரன் இந்த ஊரில் சீதாராமன் அவர்கள் எனக்கு தலைமை ஆசிரியர். அப்பொழுதுதான் அவர் வடபொழுதூர்ல இருந்து இங்க மாறுதலாகி வந்தார். அவர்கிட்ட படித்த மாணவன். இரண்டாவதாக கிருஷ்ணன், அவர் ஏற்கனவே 2-3 வருஷம் முன்னாடி இங்க வந்துட்டாரு. அவர்கிட்ட நான் 2வதுல இருந்து படித்தேன். இன்னொரு குறிப்பிடத்தக்க ஆசிரியர் இந்த ஊரை சேர்ந்த முதல் நபர். ஏர் ஓட்டி கூலி வேலை செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு பரணி கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நிச்சயமாக நான் அந்த இடத்தில் இருப்பேன். நம்ம ஊருடைய மண்ணை மறக்காத ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து நம்ம மண்ணை பார்ப்பதற்கு வருகிறார் என்றால் அது நிச்சயமாக நம்முடைய பங்கு இருக்கு. ஏன்னா நான் வரலாற்று ஆசிரியர், வரலாற்றோடு தொடர்புடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர். எனவே நான் இப்பொழுது எனது உரையை தொடர்பதற்கு முன்பு இங்க வந்திருப்ப இந்த ஊரை சார்ந்தம் என்பதனால் பாருங்க சார். அடுத்தபடியாக மீனாட்சி அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. இத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருந்து மருத்துவம்பாடி வரலாற்றில் புதிய சகாப்தத்தை துவங்கி வைத்திருக்கக்கூடிய எனது மதிப்பிற்குரிய தம்பி இந்த ஊரின் மண்ணை சார்ந்தவன் என்பதில் எனக்கு மன நிகழ்வு, மன நிம்மதி, பெருமை அடைகிறேன். இங்கு பேசிய பேராசிரியர் அவர்கள் பேசினார். தாய் தந்தை, தாய் என்றால் என்ன? ஒரு குழந்தை அழுவும் பொழுது அந்த குழந்தையை தாவி எடுத்து கொஞ்சுவதால் அதற்கு தாய் என்று பெயர். தாய். அப்பா என்ன பண்ண, இதை எப்ப பார்த்தாலும் கத்தினே கிடக்குது, இதுக்கு வேற வேலை இல்லையா அப்படி சொல்லிட்டு போயிடுவார். ஆனா அம்மா அந்த மாதிரி கிடையாது. இருடா கண்ணே வந்துடுறேன், அழுவாதரா கண்ணே உனக்கு என்னடா ஆச்சு. சோ தாவி எடுத்து கொஞ்சுவதால் அவருக்கு தாய் என்ற பெயர் வந்தது. அந்த தாய் என்ற பெயரை கொடுப்பதற்கு கொடுத்தவன் தந்தை, தந்தை தந்தவன் தந்தை. எனவே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். மாதா என்பது ஒரு குழந்தை யாரும் காட்டி கொடுக்காம தானாக கண்டுபிடிக்கக்கூடியது தாய். அந்த தாய் சொல்லி இதை பாரு உங்க அப்பா வந்துட்டாரு, இதை பாரு உங்க அப்பா வந்துட்டாரு சொல்லி தந்தையை அடையாளம் காட்டுகிறார். தாயும் தந்தையும் சேர்ந்து குருவை அடையாளம் காட்டுகிறார்கள். குருவை சேர்ந்து கடவுளை அடையாளம் காட்டுகிறார்கள். எனவே
ஒரு மனிதன் முதலில் மதிக்கப்பட வேண்டிய தெய்வம், மதிக்கப்பட வேண்டிய பொருள் தாய். அதுக்கு அடுத்ததாக தந்தை. தாயையும் தந்தையும் மதித்தவன் எந்த விதத்திலும் சீரழிந்ததில்லை, கெட்டதில்லை. சந்தித்த இன்னல்களை ஒரு பாடலாக எழுதப்பட்ட பாடல் இது. இதனுடைய தலைப்பு கண்ணீர் தேசத்து காவியம். பச்சைமுத்து உடையான் கண்ணீர் தேசத்து காவியம். காவியத்தால் காட்டப்படாத கண்ணீர் துளிகள், கண்ணீர் துளிகளால் கரைக்க முடியாத சோகம். பாவியாய் தத்தளித்த நேரம், ஆவியாய் அமேசான் காடுகள், பட்டினியாய் துடிதுடித்த காலம், பாவியாய் பாரத தேசம். சொற்களால் சொல்ல முடியா சோகம், சொல்லி அழ யாருமில்லா தேசம். கற்பனை கெட்டாத தூரம், காணல் நீராய் பரிதவித்த காலம். சுமை தாங்கி தாங்க முடியா வாரம், மடிதாங்கி மண்டியிட்ட காலம். சொல்லாமல் துடிதுடித்த நேரம், தொலைபேசி தொடர்பில்லா உலகம், அது அலைபேசி அடைக்காத காலம். பாலைவனத்தில் பச்சிளம் பிள்ளைகள், அசோகவனத்தில் கட்டிய மனைவி, அமேசான் காடுகளில் திக்கற்ற பிள்ளைகள், காவியத்தால் காட்டப்படாத கண்ணீர் துளிகள், கண்ணீர் துளிகளால் கரைக்க முடியா சோகம். பச்சைமுத்து உடையான் கண்ணீர் தேசத்து காவியம். காவியமே, மரிமா முத்துகிருஷ்ணா ஓவியமே, முடிந்து போன அத்தியாயத்தின் மறு நினைவே, எங்கள் வீட்டு தொப்புள் கொடி உறவே. பந்தம் இது பாச பந்தம், எங்கள் கிராமத்து உறவுகளோடு ஒட்டி பிறந்த ரத்த சம்பந்தம். உயிர் இருக்கும் வரை உன் நினைவிருக்கும், இது எப்போதும் நிலைத்திருக்கும். நூற்றாண்டுகளாக துண்டிக்கப்பட்ட உறவே, என் கிராமத்து வளர்பிறையே. மரண மேடையில் கூட நிறைவேற்றப்படும் கடைசி ஆசை, மயான மேடையில் கூட அணைக்க முடியாத பச்சைமுத்துவின் கடைசி ஆசை. ஐயோ, மூச்சு காற்றுகளாய், சுவாச காற்றுகளாய் சுற்றித் திரிந்து பட்டு தெரித்த இக்கிராமத்து நினைவோவியங்களை மரிமா முத்துகிருஷ்ணா காவியமே, காண வாருங்கள், காண வாருங்கள். நீங்கா நினைவுகளோடு பச்சைமுத்து உடையான் ஆன்மா தங்கள் வருகையால் புன்னகை பூக்கட்டும், இன்னுயிர் இறைவனடி சேரட்டும்.